நேரடியாவே சொல்றேன், விசிகன்ற கட்சிக்கும் அந்த சம்பவத்துக்கு சம்பந்தமே இல்லைங்க. அப்பெல்லாம் விசிகன்றது யாருக்கும் தெரியாது. ஆனால் புரட்சி பாரதம் அதற்காக வழக்கை சந்தித்தது. விசிகனுடைய தலைவர் திருமாவளவன் அன்றைக்கு தான் அண்ணன் சென்னையில் அறிமுகப்படுத்துகிறார். அதுவும் மேடை கிடையாது, மேடை கிடையாது. ஒரு மகேந்திர வேனு தான், அந்த வேனில் தான் போகிறாங்க. அவர் வந்துட்டார். ஒரு 2 நிமிஷம் எனக்கு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுங்கண்ணான்னு கேட்குறாரு. சரி அவனை கூட அந்த தம்பி கூப்பிட்டு வண்டி மேலே வேன் மேலே நிற்க வச்சு பேச வச்சார். அண்ணன் பூவை மூர்த்தி வந்து போகிறாரு. இவ்வளோ தொண்டர்களோடு, 1000 கணக்கான தொண்டர்கள், சென்னையே குலுங்குகின்ற அளவிலே தொண்டர்கள் கேட்கின்றார். மூர்த்தி கேட்பது நியாயமான விஷயந்தான். அவர் கொடுத்த அந்த மனுவை பார்த்தேன். இவ்வளவு பேர் மேலே அரசாங்கம் வழக்கு போட்டிருக்குது. அவர் சொன்ன அந்த நியாயமான கோரிக்கையை அனைத்து வழக்குகளையும் நான் வாபஸ் பெற்றுக்கொள்கிறேன் என்று அறிவித்தார். அது தாங்க நம்முடைய தலைவர் மூர்த்தியார்.